இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராதில் हिंदी साहित्य का संक्षिप्त इतिहास अभ्यासல 13th लेसन நம்ம பார்க்க போறோம். 13th लेसन என்ன அப்படினா रीतिकालीन साहित्य में बिहारी का स्थान निर्धारित कीजिए. ஸோ இந்த டாபிக் இது வந்து இப்போ அக்டோபர் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ரீதிகாலின்னு சொல்கிறது இது வந்து 15 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு பேப்பர் 2ல் வரும். ஸோ ரீதிகாலின்ல உங்களுக்கு வந்து பீகாரியோடைய ஒரு எந்த அளவில் வந்து இந்த ரீதிகாலில் வந்து ஸ்பேஸ் இருக்குது, அவருக்கு எந்த அளவுக்கு புகழ் பெற்றிருக்காருன்றது தான் இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரஸ்தாவனை என்ன அப்படின்னா ஹிந்தி சாகித்ய கா தீஸ்ரா கால், அதாவது அந்த இந்தி இலக்கிய வரலாற்றில் 3வது காலத்தை தான் உத்தர் மத்திய கால் யா ரீதிகால் கஹலாத்தா ஹை, அதாவது நார்த் மெடிவல் பீரியட் சொல்லுவாங்க, இல்லைனா ரீதிகால்னு சொல்கிறாங்க. அது कुछ विद्वानों ने इसे अलंकृत काल या श्रृंगार काल की भी संज्ञा दी है. அதாவது நிறைய வித்வான்கள் பண்டிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது அலங்கிருத் கால், அதாவது ஒரு அலங்கிருத்னாலே ஒரு அலங்கரிக்கப்பட்டன்னு அர்த்தம் இல்லையா, இது பலவித கவிதைகளால் சொற்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஸ்ருங்கார் கால், ஸ்ருங்கால்னா அன்பு எல்லா எமோஷன்ஸையும் வந்து கொண்டு எழுதப்பட்ட ஒரு காவியம் கவிதைகள் நிறைந்த காலங்களை தான் இந்த ஸ்ருங்கார் கால்னு இதை சொல்கிறாங்க. கிந்து இருந்தாலும் இன்மேம் சப்சே இது இதில் எல்லாத்தை விட அதிக் பிரச்சலித் நாம், அதாவது இந்த அலங்கிருத் கால் ஸ்ருங்கார் கால்னு சொல்கிறேன், இது ரெண்டுத்துலேயும் மிக சிறந்த உத்தர் மத்திய கால் ரீதிகால் அலங்கிருத் கால் ஸ்ருங்கார் கால் எத்தனை பேர் இருக்குது பாருங்கள். இதில் அதிக் பிரச்சலித் நாம், இதில் ரொம்ப சிறப்பு பெற்ற தனித்துவம் வாய்ந்த பெயராக எதை சொல்கிறாங்க அப்படின்னா ரீதிகால்னு தான் சொல்கிறாங்க. यह नाम आचार्य रामचंद्र शुक्ल जी द्वारा रखा हुआ है. ஸோ இந்த பெயர் கூட யாரால் வைக்கப்பட்டது அப்படின்னா ஆச்சாரிய ராமச்சந்திர சுக்லஜின்றவர் மூலமாக தான் இந்த பெயர் வந்து சூட்டப்பட்டது. நெக்ஸ்ட்டு ரீதிகால் सन 1700 से 1900 तक माना जाता है. ஸோ இது இந்த காலங்களை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 1700லேருந்து 900 வரைக்கும் இருக்க பீரியட்ஸை தான் வந்து ரீதிகால்னு சொல்கிறாங்க. रीतिकाल में भक्तिपूर्ण साहित्य सृजन का ह्रास हो गया. அதாவது ரீதிகாலில் இந்த பக்திபூர்ண சாகித்யம் வந்து பக்தி இலக்கியம்ன்றது வந்து குறைஞ்சிட்டே வந்துருச்சு, பக்தி இலக்கியத்துக்கான இம்பேக்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதுதான் ஸ்ரூச்சன் அப்படின்னா அதனோட இம்பேக்ட் வந்து ஹராஸ் ஹோகைனா ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இஸ் கால்கே இந்த காலத்தில் இருக்கிற அதிகாंश கவி கிசி ராஜா கே ஆசிரமம் ரஹகர் अपनी रचनाएं लिखते थे. அதாவது இந்த காலத்தில் இருக்கிற எல்லா கவிஞர்களும் மோஸ்ட் ஆஃப் த போயட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜாக்கள் இவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்து அப்பனி ரச்சனை தன்னுடைய படைப்புகளை எழுதுகிறாங்க. வே கவி அப்படி ஆச்சரியதாத்தா கோ பிரசன்ன கர்ணைக்கே லியே கவிதாயை லிக்கிட்டே. ஸோ இந்த கவிஞர்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்படி ஆச்சரியதாத்தா அப்படின்னா தனக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அந்த ராஜாக்களை பிரசன்ன கர்ணைக்கிலேயே புகழ்ந்து பாடுறதுக்காக மட்டுமே கவிதைகள் வந்து எழுதுவாங்களாம். इसलिए उनकी कविताओं में पांडित्य प्रतिभा प्रदर्शन आश्रय दादाओं की प्रशंसा और श्रृंगार रस भरे थे. ஸோ அதனால தான் இவங்களுடைய கவிதைகளில் மோஸ்ட்லி வந்து பாண்டித்ய பிரதிபா பிரதர்ஷன் அப்படின்னா ராஜாக்களை புகழ்ந்து பாடக்கூடிய கவிதைகளும் ஆசிரிய தாதாவும் கி பிரசங்ஷா தனக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றிய புகழுரைகளும் மற்றும் ஸ்ருங்கார் ரஸ் அதாவது அன்பு எல்லாம் நிறைந்த கவிதைகளும் இவங்களுடைய படைப்புகளில் இருக்கும். பரேத்தினா அதில் ஃபுல்லாக இருக்குது, இது எல்லாமே அதில் நிறைஞ்சிருக்கு அவங்களோட கவிதைகள்லன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரீதிகால்க்கு விசேஷத்தாய். ஸோ ரீதிகால்னு சொல்கிறோம், அதுக்கான ஸ்பெஷல் என்ன, எதனால் இது ரீதிகால்னு சொல்கிறாங்க, அதுக்கான ஸ்பெஷல் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன. சுக் சம்பத்தி और श्रृंगारिक भावनाओं की प्रधानता रही. அதாவது இதில் இந்த ஹாப்பினஸ்ஸு வெல்த்து அதுக்கப்புறம் இந்த அன்பு இருக்கு இல்லையா, இந்த இமோஷன்ஸ் எல்லாமே நிறைந்ததாக இருக்கக்கூடியதான் ரீதிகால்னு சொல்கிறோம். கிருஷ்ண பக்த கவியோं की भक्ति भावना लौकिक श्रृंगार वर्णन के रूप में परिवर्तित हो गई है. அதாவது இந்த கிருஷ்ண பக்த கவியோं की भक्ति भावना, கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்க இல்லையா அந்த கவிஞர்கள் அவங்களுடைய பக்தியுமே வந்து இந்த அன்பு இந்த ஸ்ருங்கார் இருக்கு இல்லையா அந்த வர்ணனைகளில் கேத்த மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்கிட்டாங்க. யார் இந்த கிருஷ்ண பக்த கவிஞர்களுமே. ஏன்னா மேலே என்னன்னு பார்த்தோம், இந்த பக்திபூர்ண சாகித்யம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான், அதாவது அதனோட இம்பேக்ட் குறைஞ்சி நியூவாக வந்து மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிருஷ்ண பக்த கவிஞர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பக்தி பாவனைகளை வந்து வேறு விதமாக அதாவது ஸ்ருங்கார் வர்ணக்கே ரூபமே அப்படின்னு சொல்கிறாங்க.
அது வந்து பரிவர்த்தன் ஹோகையை மாற்றிக்கிட்டாங்க. இஸ் கால்கி அதிகாங்ஷ கவியம்னே இந்த காலத்திற்குள்ள மோஸ்ட் ஆஃப் த போயட்ஸ் வந்து ராதா மாதவ் கி ஆலம்பன் மேம் ஸ்ருங்கா சம்பந்தி ரச்சனாயும் கீகை. அதாவது ராதா மாதவ் அப்படின்னா அந்த தலைவன் தலைவின்னு சொல்கிறாங்களே அவங்களுடைய உரையாடல் கான்வர்சேஷன்ஸ் மூலமாக அவங்களுடைய இமோஷன்ஸ் ரிலேட்டடான படைப்புகளை வந்து எழுதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய அன்பு பிரிவு எல்லா சம்பந்தமான படைப்புகளும் அதில் இருந்துச்சு. லக்ஷன் கிரந்தோங்க நிர்மான் அதிக் மாத்திராமேம் ஹுவா. லக்ஷன் கிரந்தோங் அப்படின்னு என்னன்னா ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த புத்தகங்கள் எல்லாமே அதுக்கான படைப்புகள் எல்லாமே அதிக மோஸ்ட்லி மாத்ராஸ் அப்படின்னா அந்த அரை மாத்திரை அந்த தோஹையில் எழுதுறது சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து நீங்கள் பிரவீன் உத்ராத்தில் இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க மாத்ராஸ் எல்லாமே. ஸோ அந்த அளவுடையில் தான் அந்த அளவுகளில் தான் வந்து இந்த புத்தகங்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவி அப்பனே பிரதிபா கா பிரதர்ஷன் கர்னே கேலியே ஆதுர்தே. ஸோ கவிஞர்கள் வந்து அப்பனே பிரதிபா தன்னுடைய திறமையை காமிக்கிறதுக்காகவே மோஸ்ட்லி வந்து அந்த படைப்புகளை வந்து படைத்தாங்க. அதுதான் அப்பனி பிரதிபான தன்னுடைய பெருமையை காமிக்கிறதுக்காக. கவித்வ சவையா தோஹா பறவை ஆதி பிரதாஞ்சந்தகை. அதே மாதிரி இது எல்லாமே அதே மாதிரி இப்போ நம்ம மாத்ராஸ்ன்னு சொன்னோம்லையே அதே மாதிரி இது எல்லாமே இந்த நாலுமே வந்து சந்த அணின்னு சொல்லுவாங்க. ஸோ அணியினுடைய வகைகள் தான் இதுவுமே வந்து டீட்டெயில்டாக நீங்கள் பிரவீன் உத்ராத்தில் படிப்பீங்க. ஸோ எதுனா தோஹா எப்படி இருக்கும், கவித்துவனா என்ன, எதை நம்ம கவித்துவன்னு சொல்கிறோம் எல்லாமே உங்களுக்கு பிரவீன் உத்ராத்தில் டீட்டெயில்டாக இருக்கும். இல்லை எனக்கு இப்போவே மீனிங் வேணுன்றவங்க என்னோட பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது மீனிங் வேணுன்றவங்க அந்த மீனிங் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. காவியமே பாவபக்ஷே கலாபக்ஷிக்கு பிரதானதா ரஹி. அதாவது இந்த காவியத்தில் வந்து பாவபக்ஷ இமோஷன்ஸை விட அந்த கலை சம்பந்தப்பட்ட கலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. மௌலிகத்தா கா அபாவதா. மௌலிகத்தானா இதில் அசல் தன்மை இருக்காது, மற்றவங்களோட தழுவிய, அதாவது மோஸ்ட்லி இது வந்து ஒரிஜினாலிட்டியாக இல்லாமல் மற்ற வேறு புத்தகங்கள் இருந்தோ வேறு இதில் இருந்தோ தழுவிய ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்ற சொல்லுவாங்க. அதுதான் மௌலிகத்தை அசல் தன்மை இல்லாதது. அதிகாங்ஷ லக்ஷன் கிரந்த் சம்ஸ்கிருத் சே அனுவாது கியே. அதுதான் என்ன சொல்கிறாங்க, நிறைய அந்த மோஸ்ட் ஆஃப் த அந்த புக்ஸ் எல்லாமே ரொம்ப தனிச்சிறப்பாக இந்த புத்தகங்கள் எல்லாமே சம்ஸ்கிருத் சே இந்த சான்ஸ்கிரிட்னு சொல்கிறாங்க அது மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. அனுவாத் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், அது மோஸ்ட்லி அதில் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. கவி अपने ஆச்சரிய தாதா கே மனோரஞ்சன் கேலியே கவிதா லிக்தே தே. அது மட்டும் இல்லாமல் கவிஞர்கள் தனக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சந்தோஷத்திற்காக மட்டுமே கவிதைகள் எழுதுருவாங்க. ஆத்ம சந்தோஷ் கேலியே நகி. தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக இல்லாமல் யார் தனக்கு வந்து உதவி செய்கிறாங்களோ யாருக்கு தனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக கவிதைகள் எழுதுவாங்க. காவிக்கு பாஷா விரஜ் பாஷா ரஹி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த மொழியை பயன்படுத்துகிறாங்கன்னா விரஜ் பாஷான்றதை பயன்படுத்துகிறாங்க தன்னுடைய மொழியாக. உஸ்மே ஃபாரசி கே சப்த அதிக் மாத்திரமே மிலேத்தே. ஸோ இதில் இந்த விரஜ் பாஷாவில் மோஸ்ட்லி வந்து என்னென்னா ஃபாரசி சப்தனா அந்த ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் வந்து நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது வரைக்கும் அந்த ஸ்பெஷல் முடியுது. அடுத்தது இப்போது நம்ம கொஷினில் ஆக்சுவலி என்ன கேட்டாங்க, பிஹாரிகஸ்தான். ஸோ அந்த ரீதிக்கால பிஹாரியோடைய இடம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அவருடைய வரலாற்றில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிஹாரி ரீதிகால்கே பஹூத் லோகப்பிரிய கவிகை. ஸோ பிஹாரின்றவர் இந்த ரீதி காலத்தில் இருக்க மிக சிறந்த மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கவிஞர். இன்கா ஜன்ம 1652 மேம் குவாலியர் மேம் ஹுவா. ஸோ அவருடைய எங்கே பிறந்தார் அப்படின்னா அவர் குவாலியர்ன்ற ஊரில் வந்து பிறந்தார். உன்கே பிதாக்கா நாம் கேஷவ் தா. அவருடைய அப்பாவோட பேர் வந்து கேஷவ். कुछ लोगों का कहना है कि रामचंद्रिका के रचयिता केशवदास ही उनके पिता थे. அதாவது ஒரு சில மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராமச்சந்திரிகாவை எழுதின ஆசிரியர் கேசவதாஸ் தான் இவருடைய அப்பா, யாருடைய இந்த பிஹாரியோடைய அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கரானா இஸ்மேம் படா சந்தேகே. ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது, இது உண்மையா இல்லையான்ற ஒரு டவுட் வந்து மக்கள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. பிஹாரிக்கு ஏக் ஹி ரச்சனா மில்தி ஹை. ஸோ இதில் பிஹாரியோட ஒரு படைப்பு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. வஹை பிஹாரி சத்சயி. ஸோ அது என்ன அப்படின்னா அவருடைய பேர்லேயே வந்திருக்கு பிஹாரி சத்சைன்றது அவருடைய தொகுப்பு கலெக்ஷன்ஸ். பிஹாரி சத்சயி மேம் லக்பக் 700 தோஹே ஹை. ஸோ பாருங்கள் இதில் இந்த சத்சயின்றதுல நியர்லி எத்தனை இருக்கான் 700 தோஹேஸ் வந்து அவர் எழுதியிருக்கிறாராம் அந்த புக்கில். ஸோ இஸ்லியே இஸ்கா நாம் சத் சயி ரக்கா கயா. ஏன்னா சாத் அப்படி இருக்கு இல்லையா, அந்த சவுண்டு வச்சு தான். ஸோ அதனால தான் இவரோட பேர் என்னன்னு சொல்லிட்டாங்க சத்சயின்னு பேர் வச்சுருக்காங்களா. இங்கே மேலே என்ன பார்த்தோம் வகுகை பிஹாரி சத்சை இல்லையா. ஸோ இந்த தோஹை எழுதினால்தான் அவருடைய பெயர் வந்து சத்சயின்னு வந்து மக்கள் வச்சுருக்காங்க.
பிஹாரி நே சத்சை கியோங் லிக்கி இஸ்கி பி ஏ கஹானி ஹை. ஸோ அவர் ஏன் இந்த சத்சையை எழுதினார் அப்படின்றதுக்கான ஒரு கதையும் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கதைன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜெய்ப்பூர் के महाराजा जय सिंह अपने एक नव विवाहिता रानी के सौंदर्य से मुक्त होकर महल में पड़े रहे. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெய்ப்பூரில் இருக்க ராஜா ஜெயசிங்ன்றவர் அப்படி ஏக் நவ விவாகிதா இப்போது புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா அவருக்கு. ஸோ அதனால் தன்னுடைய அந்த மணப்பெண் தன்னுடைய மனைவியோட ராணிக்கு சௌந்தரிய ஸோ அவருடைய அழகில் மயங்கி மஹல் மேம் படேரஹே அந்த பேலஸ்லேயே இருக்கிறாரு. பேலஸை விட்டு எந்த ஒரு வேலைக்காகவும் வெளியே வர மாட்டேங்கிறாரு. ராஜ்கா சௌப்பட் ஹோனி லகே. ஸோ அதனால் என்னாச்சு, அந்த ராஜ்யமே வந்து அதனுடைய தன்மையை வந்து அதனுடைய சிறப்பை இழந்துக்கிட்டே இருக்குது, வீக் ஆகிட்டே இருக்குது அப்படி இருந்துச்சு. சந்தர்ப்பமே ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் மகாகவி பிஹாரி வஹாங் ஆ பஹுஞ்சே. ஸோ மகாகவி பிஹாரி வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த நாட்டுக்கு வராரு. उन्होंने सारी बात सुनकर एक दोहा लिखकर राजा के पास भेजा. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு பிஹாரி ஒரு தோஹேவை எழுதி ராஜா கிட்ட அனுப்புகிறாரு பேஜா. அது என்ன அப்படின்னா, நஹிங் பராகு நஹிங் மத்தூர் மது நஹிங் விகாஸ் இசிகால். அதாவது நீங்கள் இந்த நாட்டை பார்க்கலனாலும் இந்த பெண்ணை வந்து இந்த பெண்ணுடைய மோகத்திலே இருக்கிறதுனாலையும் நஹி விகாஸ் இசிகாலே உங்களுடைய காலத்தில் உங்களுடைய ராஜ்யத்தில் எந்த ஒரு காலத்துலேயும் வளர்ச்சி வரப்போகிறதில்ல. அலி ராஜாவே கலிஹி சௌபந்தியோ ஆகே கவுன் ஹவால். ஸோ நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்க, இந்த நாட்டை விட்டு வெளியே அதாவது இந்த நீங்கள் பேலஸை விட்டு வெளியே வராமல் இருந்தீங்கன்னா இந்த மக்களோட நிலைமை என்ன ஆகும், இந்த உங்களை நம்பி இருக்கிற இந்த நூற்றுக்கணக்கான மக்களுடைய நிலைமை என்ன ஆகும், இதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வரலைன்னா இந்த நாட்டுடைய நிலைமை என்ன, கவுன் ஹவால் அப்படின்னா சுச்சுவேஷன், ஆகே இனி வரப்போகிற எதிர்காலத்தினுடைய நிலைமை என்ன, அதுதான் ஆகே ஹவால் கவுன், எதிர்காலத்தினுடைய நிலைமை என்னவாகும் அப்படின்றத ஒரு தோஹை எழுதி அனுப்பியிருக்கிறாராம். ஸோ இதை வந்து அந்த ராஜா படிச்சுட்டாரு. ராஜா இஸ் தோஹேக்கோ படுக்க, ராஜா இந்த தோஹேவை படிச்சுட்டு சாரி ஸ்ததி சமஜ்கையே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. வே அந்தபுர் சோடுக்கர் பாஹர் ஹாயே. அவர் என்ன பண்ணார், அந்தப்புறத்தை விட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியே வராரு. வே ராஜ்காட் சம்பால்னே லகே. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்தை வந்து பாதுகாத்து காப்பாற்ற ஆரம்பிக்கிறாரு. உன்ஹோனி பிஹாரிக்கு ஆதேஷ் தியா கி வே ஐசே ஹி சுந்தர் தோஹே அவர் லிக்கேங். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஹாரிக்கு அவர் என்ன ஆர்டர் கொடுக்குறாரு, நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய தோஹை வந்து எழுதுங்க, அழகான தோஹை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இசிசே பிரேரித்து ஹோக்கர், இதனால் ரொம்ப பெருமைப்பட்ட அந்த பிஹாரினே அப்பனே சத்சைக்கு ரச்சனாக்கி. ஸோ பிஹாரி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சத்சைன்ற ஒரு கலெக்ஷன் தொகுப்பை வந்து தோஹே வந்து உருவாக்குறாரு. பிஹாரினே அப்பனே சத்சைமே பிரகிருதி और नारी सौंदर्य प्रेम विरह भक्ति भाव दर्शन आदि के बारे में लिखे हैं. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சத்சைன்ற கலெக்ஷனில் எதை பற்றிலாம் எழுதுறாராம், பிரகிருத்தின்னு இயற்கை இல்லையா, இயற்கை, அதுக்கப்புறம் பெண்களுடைய அழகு, அன்பு, பிரிவு, அண்ட் தென் கடவுளுடைய உள்ள பக்தி, தர்ஷன், சிந்தனை, இதை பற்றி எல்லாத்தையுமே வந்து எழுதுறாரு. சௌந்தர்ய और प्रेम निरूपण में बिहारी को सफलता मिली है. ஸோ இந்த எல்லா இமோஷன்ஸ்லையுமே அழகு மற்றும் அந்த அன்பை வெளிப்படுத்துறதுல தான் பிஹாரிக்கு வந்து சக்ஸஸே கிடச்சிது அவரோட கவிதைகளில். ஆனால் லேக்கின் விரகு வர்ணன்மே நகி, அந்த பிரிவை பற்றியான விரிவாக்கத்தில் வந்து அது அவருக்கு கிடைக்கல. बिहारी ने अपने युग की रुचियों को ध्यान में रखकर கவிதா லிக்கி. ஸோ பிஹாரி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இருக்கிற காலத்துக்கேற்ற இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை மனசில் வச்சு கவிதை வந்து எழுதுறாரு. அதுதான் யுக்குக்கு ருச்சியம், இந்த மக்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கு எது பிடிக்கும், எப்படி சொன்னால் பிடிக்கும்ன்றதை கவனத்தில் வச்சு அவர் வந்து கவிதைகள் எழுதுறாரு. इसलिए उनकी सत्सई में हर स्वाद है. ஸோ அதனால தான் அவருடைய சத்சையில் ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு இனிமை இருக்குது, அது கேட்கறதுக்கும் பேசுவதற்கும் இனிமையாக இருக்குது. பிஹாரி கி பாஷா பரிஷ்கிருத் விரஜ் பாஷா ஹை. பிஹாரியோட லாங்குவேஜ் வந்து ஒரு புதுவிதமான, அதாவது விரஜ் பாஷன்றது நார்மலாக இருக்கிறது, அது பரிக்ருஷ் அப்படின்னா இன்னும் நவீனமயமாக்கப்பட்ட ஒரு புதுவிதமான மெத்தடில் வந்து பயன்படுத்துகிறாரு. இஸ்மேம் தேசி ஒரு விதேசி சப்தோங்காபி சுந்தர் சமாவேஷ் ஹை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய படைப்புகளில் நாட்டு மொழி மற்றும் மற்ற நாட்டை சேர்ந்த மொழிகளையுமே வந்து இவர் அழகாக தன்னுடைய இதில் வந்து கலந்து கொடுத்துருக்கிறாரு. இன்கி பாஷா பாவ்கே அனுசார் சல்தி ஹை. ஸோ இவருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்குமா,
தன்னுடைய கதைக்கு இமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கே அனுசார்னா அக்கார்டிங் டு தி இமோஷன்ஸ் வந்து இருக்கும். ஜெய்சா பாவ் வைசி பாஷா, அதாவது அதில் எந்த வித எப்படிப்பட்ட இமோஷன் வருதோ அப்படிப்பட்ட மொழியை தான் அதில் பயன்படுத்துவார். ஏன்னா மக்களுக்கு அப்போ தான் புரியுன்றதுனால. अन्य व्रज भाषा के कवियों के समान इन्होंने शब्दों को तोड़ मरोड़ कर विकृत नहीं किया है. இவர் என்ன பண்ணுறாரு, அந்நிய விரஜ் பாஷாக்கே கவியங்கன்னா மற்ற விரஜ் பாஷா பயன்படுத்துகிற கவிஞர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி இல்லாமல் இன்ஹோனே சப்தோங்கோ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வார்த்தைகளில் தோடு மரோட்கர் விக்ருத், அதாவது அந்த மொழிகளை வந்து சிதைக்க மாட்டாராம். அதாவது எல்லா வார்த்தையிலும் கலந்து புரியாத அளவுக்கு வந்து ஒரு விக்ருத் நஹிக்கியா, அதை சிதைக்க மாட்டார். பிஹாரிக்கு பாஷா அத்தியந்த மனோகர்கை. ஸோ அதனால தான் பிஹாரியோட லாங்குவேஜை வந்து ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி அப்படின்று சொல்கிறாங்க. பிஹாரி ने शब्दालंकार और अर्थालंकार दोनों का बहुत ही सफल प्रयोग किया है. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சொல்லலங்காரம் பொருளலங்காரம் இது ரெண்டுத்தையுமே நல்ல சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றிகரமாக அதில் பயன்படுத்தி சிறப்பும் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உபசங்கர் என்ன அப்படின்னா, பிஹாரி அலங்காரம்க்கு அனுப்பம் பக்தத்தே. ஸோ பிஹாரி வந்து அலங்காரம்னது ஒரு கவிதையை வந்து ஒரு சிறப்பாக அலங்கரித்து மக்களிடம் ராஜாக்களிடமும் கொண்டு சேர்க்கறதுல அனுப்பம் பக்த ஒரு அன்கம்பேரபிள் ஒரு பக்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. इसलिए उनके एक दोहे में 4-5 अलंकारों का समावेश है. ஸோ அதனால தான் அவர் தன்னுடைய ஒவ்வொரு தோஹையிலுமே 4-5 அலங்காரங்களை பயன்படுத்தி அது கலந்து கொடுத்துருக்கிறாரு தோஹேவை. பிஹாரி சத்சை பாஷா சாகித்யக்கா அன்மோல் ரத்தன் ஹை. அதாவது பிஹாரி வந்து இந்த சத்சை பாஷா சாகித்ய இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இலக்கியத்தினுடைய ஒரு விலைமதிக்க முடியாத ஒரு ரத்தினம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக எப்படி சொல்கிறாங்க அதுனா, சத்சையாக்கே தோஹரே ஜியோங் நாவிக்கே தீர். அதாவது சத்சை அவருடைய தோகைகள் எல்லாமே, பிஹாரியோட தோகைகள் எல்லாமே, அதுதான் சத்சைனா அந்த பிஹாரியை குறிக்கிறது. அவருடைய தோகைகள் எப்படி இருக்காங்க, எப்படி நாவிக்கே தீர், அந்த படகுக்கு ஒரு துடுப்பு எவ்வளோ ரொம்ப அவசியமாக இருக்கிறது இல்லையா. ஆனால் தேக்கனமே சோட்டேலுக்கு, ஆனால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். காவ் கரே கம்பீரான, அதுதான் எல்லாத்தையுமே வந்து கம்பீரமாக மாற்றுறது. எப்படி வந்து இவர் ராஜாக்கு தன்னுடைய தோகை மூலமாக அவருடைய தன்மையை புரிய வச்சு இந்த நாட்டை காப்பாற்றினாரோ அது போல தான் ஒரு படகுக்கு வந்து துடுப்பு இல்லை அப்படின்னா அந்த படகை கவிழ்ந்து போயிடும் இல்லையா. அப்போ எது முக்கியம், அது துடுப்புன்றது சின்னதாக இருந்தாலும் அது தன்னுடைய நிலையில் வந்து அது சிறப்பாக இருக்குது. அது மாதிரி தான் இவருடைய தோகை வந்து பாடல் வந்து சின்னதாக பார்க்குறதுக்கு வந்து இப்படி இருந்தாலும் அது மற்றவங்களை மாற்றக்கூடிய தனிச்சிறப்பு வாய்ந்தது சத்சையருடைய தோகை அப்படின்னு அவருடைய தோகையை வந்து சிறப்பித்து சொல்லியிருக்காங்க.